எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்ற புரட்சி பாவலரின் கனவை முன்னிறுத்தி உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே ஒரு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்காக பதினைந்து ஆண்டுகளாக போராடி வருகிறோம். அதிலே மக்களாட்சியை தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் பன்னெடுங்காலமாக உணர்வை இழந்து உரிமை இழந்து உயிரையும் இழக்கிற ஒரு இழிநிலையில் நிற்கிற தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு கடைசியாக இருக்கிற வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். அந்த அரசியல் விடுதலைக்கு நமக்கு இருக்கிற வாய்ப்பு தேர்தல் களம்தான். அதனால் தொடர்ச்சியாக உங்கள் பிள்ளைகள் 2016 தொடங்கி 26 வரை 10 ஆண்டுகள் இந்த தேர்தல் அரசியலிலே களத்திலே நிற்கிறோம். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியல் ஆட்சி முறையை முற்றுமுழுதாக மாற்றி ஒரு ஆகச்சிறந்த ஆட்சி என் நாட்டுக்கு மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய பெருங்கனவு. அந்த கனவை கருத்தாக கடத்திய போது அவ்வளவு தூரம் அது சென்று சேராததால் கருத்தோடு காட்சிப்படுத்தியும் என் மக்களுக்கு முன் எங்கள் கனவை விரித்து வைப்பது என்ற நோக்கத்தில்தான் நம்ம ஆட்சி எப்படி இருக்கும், நம்ம ஆட்சியில் எல்லோருக்கும் வேலை எப்படி கிடைக்கும், நம்ம ஆட்சியில் வறுமை எப்படி ஒழியும், நம்ம ஆட்சியில் எப்படி ஒரு பசியற்ற நாடாக மாற்றுவோம், எல்லாருக்கும் தரமான கல்வி எப்படி கிடைக்கும், எல்லோருக்கும் சரியான சமமான மருத்துவம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்கும், தூய குடிநீரை எப்படி விநியோகிப்போம், இப்படி எல்லாவற்றையும் படமாக காட்டி எப்படி இங்க பாருங்க இப்படி செய்வோம் என்று சொல்லிக்கொண்டே வருகிறோம். இது மற்ற நாடுகள், சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் எப்படி இந்த நிர்வாகத்தில் சிறந்து விளங்குகிறது, அதை போல அதே நிர்வாகத்தை பின்பற்றி நாமும் நம் தாய் நிலத்தில் சிறந்த ஆட்சியை கொடுப்போம் என்று நாங்கள் எங்கள் கனவை உங்கள் முன்னால் விரித்து வைக்கிறோம். அதிலே தமிழ்நாட்டில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதாரம், நாடு ஏற்றுக்கொண்டிருப்பது சந்தை பொருளாதாரம். உங்களுக்கு தெரியும், தனியார்மயம், தாராளமயம், உலகமயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். அப்ப இந்த தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையில நாடு சந்தையாயிருக்கு. சந்தையாயிட்டால் உள்நாட்டு வெளிநாட்டு பெரு முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கி நுகர்கிற மந்தையாக மக்கள் நாம் மாறிடுவோம். இப்ப சந்தையாயிட்டால் மக்களும் ஒரு விற்பனை பண்டமாக மாறிவிடுவார்கள். நீங்கள் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு போனால், உங்கள் கண் பார்வை சரியாக இருந்தால், இந்த கண் பார்வை கண்ணுக்கு பதிவு செய்து வைத்த போது இந்த கண் பார்வை நல்லா இருக்கு, இவற்றை 2 கண்ணை எடுத்தால் 2 கோடி சம்பாதிக்கலாம், சிறுநீரகம் நல்லா இயங்குது, அதை எடுத்தால் நல்லா சம்பாதிக்கலாம், இதயம் நல்லா இயங்குது, இந்த இதயத்தை எடுத்தால் 4 கோடி 5 கோடி சம்பாதிக்கலாம் என்று மனிதனும் ஒரு விற்பனை பண்டம் தான். அப்ப சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா என்ற கேள்வியை என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டின் ஒரு தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கு சொந்த நாட்டு மக்களுக்கிடையே தரகராக இருந்து வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து சேவை செய்ய முடியாது. இந்த யதார்த்த உண்மையை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இப்போ நம்ம நாடு உலக வர்த்தக அமைப்பில் கையெழுத்திட்டு இருக்குது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO போட்டிருக்கு.
அது என்னன்னா, அந்த வர்த்தக அமைப்புக்கு என்ன கொள்கைனா, நமக்கு கல்வி ஒரு சேவை, மருத்துவம் ஒரு சேவை, மின் உற்பத்தி விநியோகம் சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, பாதை ஓடுதல் பராமரித்தல், போக்குவரத்து நடத்துதல் சேவை. இது எல்லாம் அந்த வர்த்தக அமைப்புக்கு தொழில். தொழிலை செய்வது அரசின் வேலை இல்லை. அது அவனுடைய கொள்கை முடிவு. அப்ப என்ன சொல்றான், நீ கல்வியை, மருத்துவத்தை, போக்குவரத்தை, மின் உற்பத்தி விநியோகத்தை, குடிநீர் விநியோகத்தை தனியார் முதலாளியிடம் கொடுத்துவிட்டு கையெழுத்தை போட்டு கமிஷனை வாங்கி கொண்டு இரு. இதுதான் அவனுடைய கொள்கை. இப்ப நான் சொன்ன எதுவுமே, மனிதனின் அடிப்படை தேவை எதுவுமே அரசிடத்தில் இல்லை, தனியார் முதலாளி இடத்தில் இருக்குது. அரசிடத்தில் இருந்தால் அது தரமாக இல்லை. தரமா அரசு கொடுத்துருச்சுன்னா தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டுருவான். அப்ப முதலாளிகளின் லாப தேவைக்கு முதலாளிகளுக்கான அரசியல் தான், அதிகாரம்தான் நீண்ட காலமாக நம் நாட்டில் கட்டமைக்கப்படுது. மக்களுக்கான அரசியலும் அதிகாரமும் இல்லை. இல்லை என்றால் நம் நாடு, நம்முடைய தமிழ்நாடு, பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. சாராயத்தின் மதிப்பு 50,000 கோடி. சாராய பொருளாதாரம் என்பது உயிரை எடுக்கும், பால் பொருளாதாரம் உயிரை கொடுக்கும். 50,000 கோடி எங்க இருக்கு, 3 லட்சம் கோடி எங்க இருக்கு? அப்ப பால் பொருளாதாரத்திற்கு வராமல் சாராய பொருளாதாரத்தில் நின்று நம்ம நாடு நம்மை சாகடிக்குது. பொங்கலுக்கு 2000 கொடுக்கும் அல்லது 1000 கொடுக்கும். ரேஷன் கடைக்கு, குடும்ப அட்டைக்கு காட்சியை பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையில் பெரிய கூட்டம், சாலைக்கு அந்த பக்கம் டாஸ்மார்க். இதை வாங்கிட்டு சாலையை கடந்த அந்த பக்கம் போய் அதே 2000 ரூபாய் இங்கே கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவான். இங்கே வரும், அங்கே வசூலிச்சுக்குவான். இது தொடர்ந்து நடக்குது. இந்தியாவிலே அதிக விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. சாராய கடை வைத்துக் கொண்டு, மதுவை அரசை நடத்தி கொண்டு, சட்டம் ஒழுங்கு என்பதும், கொலை கொள்ளை வன்முறை தடுப்பு என்பதும், பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு என்பதும் வேடிக்கையானது, கேலியானது என்பதை அறிவு சமூகம், என் அன்பு தம்பி தங்கைகள், என் அன்பு பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மகன் ஆட்சிக்கு வரும்போது இந்த கொடிய மதுவை ஒழிக்கிறோம், சாராய பொருளாதாரத்தை விட்டு ஒழிக்கிறோம், பால் பொருளாதாரத்திற்கு போயிடும். இந்த 50,000 கோடியை விட்டு மதுவில்லாத மாநிலமாக மாற்றி அப்படியே பால் பொருளாதாரத்திற்கு போயிடும். இப்போ இந்த மதுவை எப்படி ஒழிக்கிறோம், ஏன் ஒழிக்கிறோங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், உங்க ஊர்ல இந்த கள்ளச்சாராயம் 62 பேருக்கு மேல இறந்தது நீங்க பாக்குறீங்க. இதுல என்னன்னா, சாராயம் காய்ச்சுவதும் குடிப்பதும் சட்டப்படி குற்றம். அதனால அதுக்கு கள்ளச்சாராயம்ங்கிறான். இந்த சாராயம் காய்ச்சுவதும் விற்பதும் சட்டப்படி குற்றம். குடிச்சு செத்தவர்களுக்கு 10 லட்சத்தை அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது. எவ்வளவு? 10 லட்சம். அப்போ அந்த தொகையை சட்டப்படி அரசு கொடுக்குது. அப்ப சாராயம் காய்ச்சுவதையும் கள்ளச்சாராயம் குடிப்பதையும் அரசு ஊக்கப்படுத்துது. உங்க வீட்டு பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம், வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்கிறோம். அதே நேரம் என் அன்பு தம்பதங்கைகளே, அருமை பெற்றோர்களே, நாட்டின் பாதுகாப்புக்கு இராணுவத்தில் சேர்ந்து எல்லையில் நின்று போராடி, நாட்டு எல்லையை காக்க போராடி செத்து வந்த இராணுவ வீரன் குடும்பத்துக்கு 1 ரூபாய் இந்த நாடு கொடுக்கல. எப்படி? கடலுக்குள்ள மீன் பிடிக்க செல்கிறான், அவனுடைய உரிமை, அவனுடைய வாழ்வாதாரம். அந்த மீன் பிடிக்க செல்கிறவனை சிங்கள இராணுவம் சுட்டுக் கொள்கிறது, அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கூட கொடுக்கல. ஆனால் சாராயம் குடிச்சு செத்தவனுக்கும், ஒரு நடிகரை பார்க்க சென்று கூட்ட நெரிசலை சித்து செத்தவனுக்கும் 10 லட்சம் 10 லட்சம் கொடுக்குது என்றால், நடிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் காசு கொடுக்கிற நாடு எப்படிப்பட்ட நாடு என்பதை அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ நீ என்ன முன்மாதிரியாக எடுக்கிறாய், எதை கொண்டு போய் காட்டுகிறாய், எதை கட்டமைக்கிறாய்? அப்ப நாம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? வாழ முடியலைன்னா விஷம் குடிச்சு சாகாத, தற்கொலை செய்யாத, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துப்போ, வீட்டுக்காவது 10 லட்சம் கிடைக்கும் என்று நாம் சொல்ல வேண்டியது இருக்குது. எப்படிப்பட்ட நாடு யோசிச்சு பார்த்துக்க. இப்ப பாரு, ஏன் இந்த மதுவை நம்ம ஒழிக்கிறோம்? உங்க ஊர்ல நடந்துதான்.